பிக்சர்ஸ் எடுத்துக்கலாமா? சரிப்பா, ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கேமரா கீழே இருக்குங்களா? ரெடி ரெடி ஓகே. இது எங்கே ஆரம்பிச்சதுன்னு தெரியல. 2019 எனக்கு கதை சொன்னார். அப்போது பண்ணுறாரு. அப்புறம் அது நடக்காமல் போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளைட்டில் மும்பையிலேருந்து வரும்போது 2 பேர் எதிர்த்து சந்தித்து பேச ஆரம்பித்தோம். ரொம்ப நாள் சந்திச்சதுனால நான் என் குடும்ப புகைப்படங்கள்லாம் அவர் காமிச்சிருந்தேன். அவர் ஃபேமிலி ஃபோட்டோலாம் நான் பார்த்துருந்தோம். அப்புறம் ஜவான் ஷூட்டில் அவனை பார்த்தாப்புல. மகாராஜில் எனக்காக வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க. எந்த இடத்துல அவனுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. எனக்கு கதை சொல்லும்போது கதை ரொம்ப நல்லா இருந்தது. சரி, என் வீட்லேயும் ஒரு 2 வயசில் ஒரு பையன் இருக்கானே, இவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு விட்டு நான் அப்புறம் செட்டில் வச்சு தான் சொன்னார், உங்கள் பையன் கரெக்டாக இருப்பான்னு நினைக்கிறேங்க. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தது, ஆனால் பயமும் இருந்தது. ஏன்னா அது அவன் எப்படி பண்ண போகிறானோ, இல்லை அப்போ தான் காலேஜ் படிச்சுட்டு நான் அப்போ தான் சேர்ந்துருந்தான். பட் எதுவாக இருந்தாலும் எனக்கு என் பையனுடைய முடிவுகளை அவனே எடுக்கணும் தான் நான் விரும்பினேன். நான் அது இன்னும் அவருக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது சிம்பாத் படம் நடிக்கும்போது இப்போ ஏர்போர்ட்டில் மற்ற இடங்களில் அவனையே பழக விட்டேன். அவனே வந்து சொன்னான், அப்போ நான் இன்னும் வளரலை, என்னை தனியாக விடாது அப்படின்னு அவனே வந்து என்ன சொன்னான். இல்லைடா அது பழகிடும் நான் நினச்சேன். ஏன்னா எங்கள் அப்பா என்னை அப்படி தான் வளர்த்தாரு. ஸோ அதனால் அது ஹெரிட்டிக்கே வர ப்ராப்ளம் நினைக்கிறேன் நான். ஸோ இந்த விஷயத்தை அவனே ஹேண்டில் பண்ண தான் நினச்சேன். ஸோ அவனும் கதை கேட்டான், மாஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. இப்படி தான் அது ஆரம்பிச்சது. மற்றபடி அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் எதுவும் படத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஏன்னா நிறையா பிறந்தது நிறையா பேசியிருக்கோம், வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கோம், படிப்பை பற்றி பேசியிருக்கோம், நிறையா பேசியிருக்கோம் 2 பேரும். நான் என் பொண்ணு என் பொண்டாட்டி சில சமயம் எங்கள் வீட்டில் உட்காந்து பேசுறது வந்து 1 மணி நேரம் கான்வர்சேஷனாக ஓடும். என்னுடைய நான் நடித்த வேலை பார்த்த அனுபவங்களை உட்காந்து வீட்டில் பேசுவேன். நான் சில சமயம் வந்து சில சீன் பண்ணது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ஐடியா வந்தது நல்லாயிருக்கும். அது நான் என் குழந்தைகளோட பகிர்ந்து ஆசைப்படுவேன். ஏன்னா என் தொழில் சினிமா தான், நான் அங்கே தான் வேலை பார்க்குறேன். ஸோ அதனால் என் தொழிலோட அனுபவங்களை எப்படி இந்த மூளை இயங்கிச்சு, எப்படி வேலை பார்த்தேன், மற்றவங்க எப்படி வேலை செய்கிறாங்க, இந்த மனித மனமும் இந்த மூளையும் எப்படி சிந்திக்குது அப்படிங்கிறது வந்து நான் என் தொழில் வழி தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மோஸ்ட்லி அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறது இல்லை, அது டிஸ்கஷனாக இருக்கும். சொல்லுவேன் நான், எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குது, வேலை இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, அப்புறம் பாதுகாப்பு சார்ந்து நிறையா சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனால் குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு எந்த பாரமும் இல்லை. அதனால் நான் பேசுகிற கருத்துக்களை கேட்டு உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கூட என்கிட்ட பகிர்ந்துக்கோங்க, அது எனக்கு உதவியாக இருக்கும். அப்படி ஒரு ஜனநாயக முறையில் தான் டிஸ்கஷன் இருக்கும் மோஸ்ட்லி. அது ஒரு வயசுக்கு மேலே அப்படி தான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் அவனுடைய விஷயங்களில் வந்து அவன் தான் தேர்ந்தெடுக்கணும், அது அவன் தான் முன்னாடி எடுத்துகிட்டு போகணும். பின்னாடியே வந்து எதையாவது சொல்லிக்கிட்டே இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. புள்ள ஒரு ஸ்டேஜ் மேலே அதுவாக வளர்ந்துட்டு போகணும்னு தான் நினச்சேன். அதனால தான் அவனுடைய பூஜைக்கு வர்றதோ மற்ற எந்த விஷயமும் பெருசு தலையிடலை. ஷூட் நடக்கும்போது நான் போல ஒரே ஒரு முறை தான் போனேன். மாஸ்டர் அப்போது ஒரு விருது வாங்கினார்னு சொன்னாங்களே, ஆஸ்காருக்கு ஒரு அந்த சமயத்தில் அவர் வாழ்த்துலாம் போனேன். அப்போ தான் ட்ரெயிலர் பார்த்தேன். மற்றபடி எப்படா போகுதுன்னு கேட்பேன், அப்பா நல்லா போகுதுப்பா அப்படின்னு ஒரு சண்டை காட்சியில் ஏற்பட்ட இந்த குரல்லாம் மாறி இருக்கும். பட் நான் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நீ என்ஜாய் பண்ணுறியாடான்னு கேட்டேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன், அவ்வளோதான் தேவையே. மற்றபடி எனக்கு அவனுக்கான விஷயங்களை அவனால் தேர்ந்தெடுக்க முடியும். அவன் முன்னாடி பார்த்துப்பான்னு தெரியும். அவன் ஒரு அடாப்டபிள் தான், மாற்றக்கூடிய ஆள் தான், தன்னுடைய தவறுகளை செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ அது அவனுக்கு இருக்கும்போது அவன் பொழைச்சிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால் எனக்கு எந்த கவலையும் பயமும் இருந்ததில்லை. ஸோ அவன் பார்த்துப்பான் எனக்கு தெரியும். பட் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி மாஸ்டர், ரொம்ப நன்றி. சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட நான் சொல்லியிருப்பேன், ஒருவேளை நான் ஒரு படம் அமைஞ்சால் இருந்தால் கூட அனலரசு மாஸ்டர் வச்சு ஒரு ஃபைட் எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் மூலமாகவே இந்த வாய்ப்பு உனக்கு அமைஞ்சதுங்கிறது அது ஒரு பெரிய பாக்கியம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் உங்களுக்கு. மொத்தம் ரொம்ப நன்றி. ரொம்ப உளமாற வாழ்த்துனீங்க. அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் தரும். அது மாஸ்டர் உங்களுடைய ஸ்பீச் எதிர்பார்க்கணும் மாஸ்டர். ஒரு பெரிய ஏதோ அரசியல் கட்சி மேடையோட ஸ்பீச் மாதிரி இருந்தது மாஸ்டர், நல்லா இருக்குது. டிடி தேவதர்ஷினி, நான் உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு பெரிய ஃபேன். உங்களுக்கும் சரி, உங்கள் வீட்டுக்காருக்கும் சரி, நீங்கள் 2 பேரும் அற்புதமான ஆக்டர்ஸும் சரி, மனிதர்களும் சரி. அது பெரிய வார்த்தை. நீங்கள் வந்து உங்கள் பிள்ளையாக பார்த்து அதை வாழ்த்து சொன்னது. இந்த படம் பார்த்தபோது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நைட்டில் உங்களுக்கு பேசினேன். நீங்கள் சேத்து சாப்பிட்டு பேசினா தெரியல.
நீங்கள் ரொம்ப பிரமாதம். எந்த கேரக்டர் எடுத்து பண்ணாலும் சரி, அது ரொம்ப பிரமாதம். அம்மா, எனக்கு உங்கள் பேர் தெரியாது, ஆனால் அந்த படத்தில் சில காட்சிகள்லாம் வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் மாஸ்டருக்கு நான் சொன்னேன், அது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்தது. உங்களுடைய படங்களில் நீங்கள் பண்ணால் ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளீஸ் சார், உங்களுக்கு நன்றி சார். வினோத் சார், உங்களுக்கு நன்றி. எனக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. படம் நல்லா வந்திருக்கு. என் குழந்தைக்கு இப்படி ஒரு அனுபவம் கிடைச்சதுக்கும் முதல்ல அவங்க ஸ்கூலில் சேர்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு இருந்தது. இப்போ அந்த மாதிரி தான் நம்ம குழந்தை அந்த உலகத்தில் ஒரு காலம் எடுத்து வைக்கும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். பக்கத்தில் க்ரீன் பார்க்கில் என்னுடைய முதல் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்தது. அப்போ ஒரு மாதிரி ரொம்ப படபடன்னு இருந்தேன் நான். இப்போ அதோட பல மடங்கு படபடன்னு இருக்கேன். பட் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப நன்றி வந்தவங்க அத்தனைக்கும் இந்த சந்தோஷமாக இருக்கும். அது அவளுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். என் மகளுக்கும் சரி, எல்லாரும் சேர்த்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். பண்ணும்போது பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவை. ஏன்னா 1.5 years அவன் ட்ரைனிங்ல இருந்திருக்கான். ஸோ இப்படி பிரம்மாண்டமா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்கும்போது சரி சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. ஜெஸ்ஸி behind the camera. ஓகே. ஸோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது. அண்ட் இது கொஞ்சம் மிகையா தெரியலாம், ஆனால் நிஜமா ஏதோ எனக்குள்ள வந்து ஸ்க்ரீன்ல வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மாஸ்டர், நான் சாரி, நீங்க சொல்லக்கூடாது, நீங்க நான் தான் அம்மாவா பண்ணிருக்கீங்க சொல்லிருக்கேன். ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது. ஸோ நிஜமா ஏன்னா நிறைய சீன்ஸ்ல ரொம்ப எமோஷனலா வி ஒர்க் டுகெதர். ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல். அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்க்ரீன்ல பெரிய ஹீரோவா தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா நிஜமா கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இது நல்லா தெரியுது. நிறைய பசங்க இதில் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விக்கி, நிறைய பாய்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாஸ்டர், உங்களுடைய களம் இது, சொல்லவே வேண்டாம். அதில் வந்து கலைக்கு செம பெண்ட் எடுத்து, ஆனால் அது நல்லா தெரியுது படத்தில், ரொம்ப அற்புதமாக தெரியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். கிவிங் அஸ் இட்ஸ் லவ்லி மியூசிக். சூப்பராக இருக்கு, வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க. ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, வாங்கிக்கோ தான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட், மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ். ஸோ அது நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி. அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. அண்ட் ஊடக நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட், ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட். அதில் தேங்க்யூ ஸோ மச். இந்த லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம். எஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் நோ மோர். அவர் மேடம் ஆசீர்வாதம் பண்ணுறாரு, கண்டிப்பாக நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை. ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைனா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் தி ஸ்டேஜ் வித் ஹர் ப்ளீஸ். இவங்கெல்லாம் ஏன் ஸ்டேஜுக்கு கூப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் ரீசன் என்னென்னா, என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம். பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கால், ஒரு டஃப்பான கால், லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம். எனக்கு டைரக்டர் ஆசை இருக்குது, டைரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு. என் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான். ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி, எஸ் வி கேன் டூ இட். ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஆசைப்படுறீங்க, நாளைக்கே வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியலெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக இங்கே கொண்டு வந்து ஸ்டேஜில் நிப்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இவங்க மட்டும்தான் காரணம். அதுதான் நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன். அண்ட் அகெயின் சேது சார் சில விஷயம் ஷேர் பண்ணீங்க. இந்த படம் அப்படி தான் அமைஞ்சது, சார் சொன்னதான் உண்மை. ஏன்னா இது வந்து பிளான்டாக சூர்யா காண்டி அப்படிலாம் எங்களுக்கு கதை எழுதிட்டு யார் வச்சு பண்ணாலும் ஒரு பிளான் போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரை மீட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜவான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யா வரப்பில் ஸ்பாட்டுக்கு அப்படி தான் சூர்யாவை பார்த்தேன். ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க்கே சார்கிட்ட சொன்னேன். சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார். அண்ட் சூர்யா லைக் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டராக, நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம், நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம். பட் இந்த படம் நான் எடுத்துக்கிட்ட ஒரு ஜானரே வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜானர். நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது. அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது. சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறது இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம். அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம். அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன் தான் கண்டிப்பாக வேணும். அண்ட் அவங்க 1.5 வருஷம் வந்து இந்த படத்துக்காக நான் வருத்திக்கிட்டதை வந்து நான் எவ்ரிடே பார்த்துருக்கேன். அந்த
அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸை நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன். ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும். 7-8 வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஈவினிங்கில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் வந்து இதுக்கு கேட்கப்படலான்னு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவனை ஹீரோவை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி அந்த 1.5 வருஷம் ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இஸ் கேப்பபிள் ஃபார் தட் நவ். இந்த படத்தை மூலிமா எல்லோரும் கூடி சீக்கிரம் பார்க்க போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட் சூர்யா. வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர். அண்ட் அகெயின் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவதர்ஷினி ஆகட்டும், மேம் தேங்க்யூ ஸோ மச். நம்ம நிறைய பாடுபடுத்தியிருக்கேன். அண்டு லைக் சம்பத் சார் ஆகட்டும், வரலட்சுமி மேம் ஆகட்டும், என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் எல்லாருக்கும் என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார். அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைன்னா இந்த படத்தை இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது. ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கைல் எடிட்டர் ஆகும், அண்ட் மதன் டைரக்டர், அண்ட் எல்லாருக்குமே. அண்ட் நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்னைக்கு விழாவின் நாயகன் சாம். தேங்க்யூ ஸோ மச் சாம். அவங்களோட பிக் ஃபேன். ஏன்னா அவங்களோட விக்ரம் வேதா ஆகட்டும் அண்ட் ஒடிக்கோல் கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்துட்டே இருந்திருக்கேன். என் கதை காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப கண்டிப்பாக நான் ரொம்ப பிளான் பண்ணது. ப்ரொடியூசரை சொன்னோட எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி அமைஞ்சது தான் இந்த ஃபினிக்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம். அண்டு பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் தான், வணக்கங்கள். அண்டு இதை வந்து கரெக்டாக நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஈவன் தோ நான் ஒரு 200 படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபியூ படம் தான். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க, நிறையா நியூ லான்ச் இந்த படத்தில். ஸோ எல்லாருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க, சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ட் வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்ட் வினோத் பிரதர், தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜை நான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்க மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இந்த 2 years ஆஃப் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சிது, ஒரு கான்ட்ரவர்சிஸ், அதுக்கப்புறம் ஷூட்டிங், அதுக்கப்புறம் நடந்த பிரச்சனைகள், படம் ரிலீஸ் ஆகாமல் ஒரு பெரிய போன கேப்பு, இது எல்லாமே ஒவ்வொன்றுத்துலேயும் ஒன்று கற்றுக்கிட்டு ஒவ்வொன்றத்தையும் லெசனாக எடுத்துக்கிட்டு அது போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இந்த ப்ரெஸ்ஸும் என் கூட நடிச்ச கோ ஆர்டிஸ்ட் அண்ட் மை ஃபேமிலி அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் இவங்களால தான் நான் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். அண்ட் ஐம் பிட் இமோஷ்னல். இன்னும் 4 நாளில் படம் ரிலீஸ், 8 நாளில் படம் ரிலீஸு. அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவதர்ஷினி மேம், சம்பத் சார் அண்ட் ஹரிஷத்மன் சார், முத்துக்குமாரன் அண்ணன். எனக்கு ஒவ்வொரு சீனுமே நான் எங்கேயாவது எப்பயுமே வீக்கராக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த கான்ட்ரவர்சி நடந்ததுக்கப்புறமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இந்த படம் பண்ணுறோமேடா நம்மளால ஸ்ட்ராங்காக பண்ணிட முடியுமா, என்னடா இது அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி உள்ளே ஃபீல் பண்ணுறப்போ யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வீக்கராக ஃபீலாக தெரிஞ்சிருமோன்னு ஒரு பயம். ஆனால் அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு என் கூட ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சீன்லையும் என் கூட பில்லராக இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முக்கியமாக தேவதர்ஷினி மேம். எனக்கு அவங்க வந்து இந்த படத்தில் மட்டும் அம்மா கிடையாது, எனக்கு நிஜ லைஃப்பில் ஒரு அம்மா தான். ஐ எம் வெரி கிஃப்டட் ஃபார் தட். அண்ட் மை ப்ரொடியூசர் ராஜலக்ஷ்மி மேம், அவங்களும் அவங்க தான் பணம் போடுறாங்க. இந்த கான்ட்ரவர்சி நடந்தப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்திருக்கலாம், ஐயோ என்னடா இவன் எப்படி பேசிட்டாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி அம்மா எந்த எண்ணமும் இல்லாமல் நான் இருக்கேன் கூட அப்படின்னு ஒன்று சொன்னதில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி மேம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என் குரு, எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தது அனலர்ஸு சார் தான். நான் இப்போ ஒவ்வொருத்தையும் என் காஸ்டியூம்லேருந்து நான் நடிக்கிற ஸ்டைல் வரைக்குமே இட்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் யூ சார். மற்றபடி எஸ் ஐம் ஹாப்பி. ஜூலை 4th ஃபீனிக்ஸ் வருது, எல்லோரும் தேட்டரில் போய் பார்ப்பீங்க நம்புகிறேன். அண்ட் உங்கள் கருத்துக்களை சீக்கிரம் சொல்லுங்கள், நான் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன். இந்த லேர்னிங்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ.